அண்ணாமலை கிடுக்குப்பிடி கேள்வி. திக்குமுக்காடி போன டி.ஆர். பாலு. நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு. அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள் பலரின் சொத்து விபரங்களை கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டார். அதில் திமுக பொருளாளரும் எம்பியுமான டி.ஆர். பாலு, அவரது மகனும் அமைச்சருமான டி.ஆர்.பி. ராஜா மற்றும் அவரின் குடும்பத்தாருக்கு 21 நிறுவனங்கள் சொந்தமாக உள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் டி.ஆர். பாலு மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அண்ணாமலையின் குற்றச்சாட்டு தன்னுடைய பெயருக்கு மற்றும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக கூறி டி.ஆர். பாலு சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் டி.ஆர். பாலுவின் 21 நிறுவனங்கள், சொத்துக்கள் தொடர்பாக அண்ணாமலை தரப்பில் குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை சைதாப்பேட்டை 17வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்காக டி.ஆர். பாலு, அண்ணாமலை ஆகியோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். அப்போது தனக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்ந்த டி.ஆர். பாலுவிடம் அண்ணாமலை தரப்பில் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்துவதற்காகவும் சுய லாபம் அடைவதற்காகவும் டி.ஆர். பாலு அமைச்சராக இருந்தபோது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 10 மீன்பிடி கப்பல்களை வாங்கியதாக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி குற்றம் சாட்டியதாக அண்ணாமலை தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை மறுத்த டி.ஆர். பாலு தரப்பு வழக்கறிஞர் செய்தியை உள்நோக்கத்துடன் திரித்து வெளியிடுவதாக விளக்கமளித்தார். தான் அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல்கள் வாங்கவில்லை, 2 கப்பல்கள் தான் வாங்கப்பட்டது என்றார். சேது சமுத்திர திட்டம் என்பது காமராஜரின் கனவு திட்டம் என்றும் இது பற்றி மு.க. அழகிரிக்கோ அண்ணாமலைக்கோ தெரியாது என்றும் வாதிடப்பட்டது. தொடர்ந்து தான் முறைகேடாக இடங்கள் வாங்கியதாக புகார்கள் எழுந்த நிலையில் இதனை விசாரித்து கட்சி மேலிடம் பதவியை பறித்து விட்டதாக தனக்கு எதிராக டி.ஆர். பாலு விமர்சித்து பேசியதற்காக அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்வதாக அண்ணாமலை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது 2 கப்பல் வாங்கினேன் என நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட திமுக எம்பி டி.ஆர். பாலு அடுத்தடுத்து தொடர்ந்து அண்ணாமலை இந்த வழக்கை தீவிரப்படுத்தும் போது இன்னும் பல தகவல் திமுக எம்பி டி.ஆர். பாலு வாயிலிருந்தே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றும், அந்த வகையில் டி.ஆர். பாலு வாயிலிருந்தே பல தகவலை வெளியே கொண்டு வருவதற்கு டி.ஆர். பாலு தொடர்ந்து தன் மீதான அவதூறு வழக்கை அண்ணாமலை டி.ஆர். பாலுவுக்கு எதிராக திருப்பி வருகிறார் என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள்.